வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, சுவாமிஜியோட சிந்தனை கருத்தாக நாளொரு நற்சிந்தனையிலிருந்து செயலின் பிரிவுகள் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம சிந்தனைக்கு எடுத்துப்போம். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற விளைவை நாம் தான் அனுபவிக்க போகிறோம். ஏன்னா இதை இப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம ஒரு பிளான் போட்டுட்டோம் அப்படின்னா அதை கரெக்டாக செய்யணும். அப்போ அந்த பிளானுக்குள்ளே நம்ம செய்கிற செயல் அனைத்தையும், எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கேற்ற விளைவையும் நாம் தான் அனுபவிக்க போகிறோம். அப்போ செயலிலே விளைவாய் தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க தவறிழித்து பின் பரமுனை வேண்டுதல் சுவாமிஜி சொல்லியிருப்பார். அந்த நிலையில் நம்ம என்ன பண்ணுறோங்க, என்னென்ன செயல் செய்கிறோன்றதை நம்ம செஞ்சிட்டோம், கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிறப்பாக வாழ முடியும். அப்போ உடல் இயக்கத்தால் இந்த உடல் இயங்குது அப்படின்னா இயற்கையாக என் துன்பங்களை போக்கிக் கொள்வதுக்கு என்னென்ன வேணும்? உணவு, உடை, இருப்பிடம், வீடு இல்லைங்களா, வாழ்க்கை துணை, இது ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுது இந்த 4 விஷயமும். அப்போ தேவையால் இது இறைவன் பாருங்கள், நமக்கும் சரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒன்று தான் இல்லைங்களா. இருக்கிற இடம், உடையாகட்டும், உணவாக இருக்கட்டும், இருப்பிடமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே. அப்போ அந்த செயல் செய்கிறோம் அப்படின்னா அது நமக்கு சுகமாக அமைவதாக இருக்கும். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற போல், அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற போல் நம்ம அமைச்சிக்கிறோம். அப்போ இந்த தேவைகளை நம்ம பெற வைத்திருக்க அனுபவிக்கவும் பிறருக்கு அளித்து உதவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை உண்டு. அதாவது நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலுமே என்ன பண்ணுறோங்க, நாம் மட்டும் அனுபவிக்கல, நம்ம செய்யக்கூடிய செயல் அனைத்தும் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கும் உதவுகிறது. யார்? மற்றவர்களுக்கும். அதேமாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த உரிமையின் அடிப்படையில் தான் மனிதனின் உடல் வலிவும் அறிவு ஆற்றலும் இரு வகையில் பயன்படுது. அப்போ உடல் ஆகட்டும், இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த உரிமையின் அடிப்படையில் தான் என்ன இருந்துங்க, மனிதனின் உடல் வலிவாக இருக்கட்டும், அடுத்தது அறிவாற்றல் இல்லைங்களா, அந்த அறிவாற்றலும் நமக்கு இரு வகையில் பயன்படுது. இவ்வாறு பயன்படும் முறையை தான் பொதுவாக என்ன பண்ணுறோங்க, செயல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த செயல் செய்வதற்கு என்ன நாம் போடுறோமோ அந்த உழைப்பை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். மனிதனுடைய செயல்களை அதற்கு உரிய நோக்கங்களுக்கு கொண்டு தான் பிரிக்கப்படுவதில் அவை என்ன பண்ணுதுங்க, தொழிலாகவும் கடமையாகவும் தியாகமாகவும் தொண்டு அப்படின்ற 4 வகையாக வகைப்படுகிறது. என்னென்ன சொல்கிறோம், நம்ம செய்கிற செயலால் இதில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம தேவைக்கு தான் செய்கிறோம். ஆனால் அந்த தேவையில் என்ன நடக்குதுங்க, நம்ம தொழில் அடிப்படையிலையும் கடமைனாவே தெரியும், நம்ம ஐவகை கடமைன்றது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தியாகம். இன்றைக்கி நாம் உழைச்சி நாம் இதை அனுபவிச்சுட்டு வரோம் அப்படின்னா இதுக்கு காரணம் என்னங்க, நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்தவர்கள் நமக்கு விட்டு சென்றது தான். அந்த தியாக நிலையிலையும் அடுத்தது நம்ம என்ன பண்ணுங்க, தொண்டு என்ற நிலையிலையும் நமக்கு குடும்பத்திற்கு இல்லை மற்றவர்களுக்கும் கொடுத்து 4 வகையாக நம்ம பிரிச்சுக்கிறோம். அப்போ இந்த உடலில் இன்பம், பணம், பாசம் அப்படின்ற 3 வகையாக குறிக்கோளை கொண்டு தான் ஒருவர் புரியும் செயல் தொழில் எனப்படுகிறது அப்படின்றாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா நம்ம இன்பத்தின் மூலமாகவும் பணம், பாசம் அப்படின்ற விதத்துலையும் செய்கிற செயல் தொழில் அப்படின்றோம். நாம் வாழ்வதற்கு உதவியாக என்ன நடக்குதுங்க, இந்த சமுதாயத்துக்கும் பிரதிபலனாக ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய வாழ்க்கை அனுபவத்தை தேர்ந்த அறிஞர்கள் தான் அவங்களால வரையறை கூறப்பட்டது இந்த தான், குடும்பம், சுற்றம், பந்து, ஊர், உலகம், தேசம் அப்படின்ற விதத்தில் நம்ம பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ 6 வகையாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளமாக நம்ம அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த விதத்தில் நம்ம செய்கிறோம், உடல், அதாவது நமக்கு குடும்பத்திற்கு பற்று இருக்கணும். ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னா பற்று என்பதை விட பந்துக்கள் தான், சுற்றம் தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல அப்படி இல்லைங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஊர், தேசம், உலகம். அப்போ நாம் எந்த இடத்துல வாழறோமோ, இப்போ நமக்காக தான் தேவைக்காக தான் செய்கிறோம். அது உணவாகட்டும், உடையாக இருக்கட்டும். இப்போ உணவு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுங்க, அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்றது தான் நம்ம இப்போ சாப்பிட்றோம். அப்போ அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம உணவு உட்கொள்கிறோம். உடையும் பார்த்திங்கன்னா அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி தான். மற்றவங்கள பார்த்து நம்ம உடையை போட்டுக்க முடியாது.
அதுபோல் அந்தந்த தேசத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தான் ஒவ்வொரு மனிதனும் பார்த்தீங்க அப்படின்னா மனித குழு ஒன்றிற்காகவோ உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இல்லாமல் தன்னை அர்ப்பணித்து கொள்ளும் நிலையில தான் ஒவ்வொருத்தரும் செயல் என்ற விதத்தில் தியாகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இயற்கையில் நிலையில் என்னன்னு சொல்கிறாங்க, எண்ணத்திற்கு நிலையிலையும் இயற்கை நிலையிலையும் இன்ப துன்பம் இயல்பினாலும் அறிந்த பேரறிவின் எல்லையை நிலைத்து அந்த நிலையில் இருந்து இருந்து நம்ம பழகிட்டோம் அப்படின்னா தான் தனது என்ற குறுகிய எல்லை தன்மை இல்லாமல் தன்னை கடந்து உலக மக்கள் முழுவதற்கும் நலத்திற்காக அர்ப்பணித்து நம்ம எண்ணம் சொல் செயலால் நம்ம அர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 3 வித ஆற்றல்களையும் பயன்படுத்தும் போது பெருநோக்கம் செயல் கொண்டு தொண்டு அப்படின்ற முறையில் மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. அந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் நாம் செய்வது அனைத்தும் உலக நன்மை, தான் நன்மை என்பதை விட உலக நன்மை என்பதை எடுத்துக்கொண்டோம் என்றால் சிறப்பாக நாம் செய்வதற்கு இந்த செயலின் பிரிவுகளை பிரித்து சிறப்பாக செய்து வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி உயர்வு பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவருக்கும் இதுகாலம் சேவையும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.